மக்களே வணக்கம் வந்தா நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நீங்கள் மார்னிங் உலகம் தான் பார்க்க போகிறேன். என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா கர்நாடகா ரெசிபி, அதாவது பிசிபெலாபாத். அதாவது பிசிபெலாபாத் வந்து எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா நல்லா பூந்தி போட்டு அப்படி தான் கர்நாடகாவில் கொடுப்பா. நீங்கள் ஹோட்டல்லாம் போனாவே அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து குட்டி லெமன் சைஸ் புளி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பிசிபெலாபாத் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிசிபெலாபாத் பவுடர் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பாக ஹோம்மேட் பிசிபெலாபாத் போடுறேன். ஆனால் இது வந்து வெந்நீரை விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து காயெல்லாம் நறுக்கின்றலாம். வந்து நான் வந்து காய் என்ன எடுத்துன்னு இருக்கேன்னா கேரட் 2, பீன்ஸ் ஒரு 15லேருந்து 20, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அது அப்புறம் 2 தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சமாக கேப்சிகம். அது வந்து கடைசியில் வதக்கி புளியெல்லாம் வதக்கி போடும்போது இதை போட்டுட்டா க்ரன்ச்சி நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து நான் எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன்னா ஒரு 1.25 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். அதாவது ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. சில பேர் 1க்கு அரை சொல்லுவா இல்லையா, நான் வந்து ஈக்குவலாக எடுத்துக்க போகிறேன். அதாவது இதில் 1.25 அரிசி, 1.25 துவரம் பருப்பு. இது நல்லா வாஷ் பண்ணிடலாம். அதாவது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கப்பில் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளரில் எடுத்துக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்துட்டேன்னா அதே எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரேஷியோ வந்து 1:1. இப்போ நான் நிறைய பேர் வந்து 1:1/2 சொல்லுவாள். பட் இது ஒரு தடவை ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு தான் உங்களுக்குலாம் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து பண்ணேன். 1:1. 1 கப்போ 1 டம்ளரோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுருந்தாச்சு. இந்த வாஷ் பண்ண அரிசியும் பருப்பும் போட்டுடலாம். அதோட இந்த சின்ன ஒரு வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இதோட சின்ன வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுப்பா, அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிமிஷமாக ஆகிடும்ப்பா. ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே இந்த மாதிரி 1 பாட் ரைஸாக, அதுவும் பிசிபெலாபாத்தில் நல்லா சூப்பராக இருக்கும். கர்நாடகா ஸ்டைலில் அந்த பூந்தியை போட்டு சாப்பிடுவா. இதுக்கு வந்து தண்ணி விட்டுடலாம், ஜலம் விட்டுடலாம். நான் வந்து இந்த கப்பால் நல்லா ஒரு 7 கப் விட்டுருக்கேன், தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா இருக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடி விசில் விடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா நுரைச்சி இப்போ கொஞ்சம் தலைக்க போகிறது. நம்ம இது வந்து அதாவது அடுப்பை வந்து ரொம்ப சிம்லையும் இருக்காதீங்க, ரொம்ப ஹைலியும் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். கப் சின்ன வெங்காயம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் சும்மா 2 கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 3 விசில் விட்டேன்ப்பா. 3 விசில் விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சேன். சூப்பராக இருக்குது பாருங்க. அடிபொலி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வெந்நீர் விட்டுருக்கேன். வெதுங்கிற வெந்நீர் கொஞ்சம் அப்படியே தளராக இருக்கும் இல்லையா, ஒரு 1/4 கப் வெந்நீர் விட்டுருக்கேன். நம்ம வந்து
வதக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் வச்சுட்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாலெல்லாம் உப்பு இறங்கினா தான் நல்லா இருக்கும். இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். அதில் ஒரு தக்காளி போட்டுருக்கோம், இதில் ஒரு தக்காளி. ஒரு அரை கேப்சிகம், நிறைய கேப்சிகம் போட வேண்டாம், அரை கேப்சிகம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். சரி, திறக்கலாம். சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ பிசிபெல்லாபாத் பவுடர், கர்நாடகா ஸ்டைல். இது எல்லா மேங்களூர் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும், நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் இதில் என்ன சொல்கிறது, க்ராசரி ஷாப்லலாம் எம்டிஆர் பிசிபெல்லாபாத் கூட இருக்கும். ஈவன் தமிழ்நாட்டிலலாம் கூட நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி விடலாம். இந்த புளி தண்ணி விடலாம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுருக்கும். இப்போ இந்த இதை நம்ம அந்த சாம்பார் இதில் போட்டுடலாம், சாதம் இதோட. இப்போ இந்த அப்படியே இதில் விட்டுடலாம். கொஞ்சமாக அந்த பாண்லியில் கொஞ்சம் வெந்நீர் விட்டு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் குக்கர் ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்ப பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு இது சரியாக இருக்கும். கொஞ்சம் கலக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ மழை சாரல் மாதிரி கொத்தமல்லி போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடாச்சு. இப்போது நம்ம அழகாக சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இப்படி மேலாக நெய் விட்டு, இப்படி மேலாக பூந்தி போட்டு இதை இப்படி வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ டேஸ்ட் பண்ணலாம். எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுதா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ரேஷியோ 1:1, நீங்கள் 1க்கு அரையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1:1 போட்டுட்டேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. காரம் எல்லாமே மிதமாக அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போஜனம் சேனலுக்கு ஆஸ் யூஷுவல் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுவோம். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.